சேவலை இந்த இருக்கிறாங்க பாரு, இந்த கோழியா இருக்கிறாங்க பாரு சாமிக்கு. பண்ணக்கோழியா இருக்கிறாங்க. பண்ணக்கோழியா இருக்கிறாங்க பாரு. நம்ம ஊர்லலாம் நாட்டுக்கோழி இருப்பாங்க, அதான் பண்ணக்கோழியா இருக்கிறாங்க. ಅರ್ಜೆಂಟ್ ಐತಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ನಿಧಾನಕ್ಕೆ ಕೊಡೋರಂತೆ. ನಿಧಾನಕ್ಕೆ ಕೊಡೋರಂತೆ. ಡೀಲ್ ಮಾಡೋದು. சிக்கன் வாங்கலாம்னு தான் வந்தது. ஆனால் வந்து செம்பிளியாட்டு கறி நான் இன்னும் வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அதான் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு முடிச்சிட்ருக்காங்க. 1 kg சொல்லியிருக்கோம், 1 kg 300 சொல்லியிருக்காங்க. வாங்கி சமைச்சு தான் சாப்பிட்டு பார்ப்போமே. ஏப்பா நீங்களும் இது வரைக்கும் செம்பிளியாட்டு கறி சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டதில்ல? சாப்பிட்டு பார்த்துடலாமா? என்னாச்சு, தெளிவாக ஒழிக்க சொல்கிறீங்களா? அது கறி கம்மியாக இருக்குது, ஒரு கிலோ வராது. இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா கொஞ்சம் சாதா கறியாக எடுத்து இது பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் நல்லா உடிக்க சொல்கிறேன். சரி சரி சரி. அப்படி மட்டும்தான் அறுத்தாரு, அப்படி மட்டும் அறுத்தா 1 கிலோ வராது. அதனால நல்லா இதாக இருந்தால் அடுத்த சப்பையில் எடுத்துக்கலாம்ல. இருக்கிறத பார்த்துட்டு தம்பி வந்து கேட்டார், என்ன ஏரியாப்பா அது? சீராவில் தாங்க இந்த மட்டன் வாங்குகிறோம். இதை மட்டன் தான் சொல்லுவாங்க. சரி 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 சரி. இல்லை செம்மறியாட்டு கறிக்கு வேற ஏதாவது பேருக்கு இது வச்சுருக்காங்களோ என்னமோன்னு கேட்டேன். இப்படிதான் ஒருவர்களே தோல் உரிப்பாங்க. மேக்சிமம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். எடுத்து இன்னைக்கு கரெக்டா வரும். சரியா தெரியல, இந்த சைஸ் நினைக்கிறேன். 1 kg கரெக்டாக இருக்கு. ஆனால் அப்பா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு, அவங்களும் கொடுத்துட்டாங்க. ಕೊಟ್ರಾ? ಕೊಟ್ಟು கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுங்கப்பா. ரைட்டு, எப்படி செம்பிளியாட்டு கறி இருக்குதுன்னு, செம்பிளியாட்டு கறி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ எங்கப்பா எங்கே போய் நிறுத்துறது? ஸ்ட்ரைட்டாக போ, 1 கிலோமீட்டர் போ. 1 கிலோமீட்டர் போனோடனே தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வாங்கிடலாம். சரிப்பா, வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அங்கே போய் நிற்பாட்டி மரத்தடியில் நிற்பாட்டி ஏதோ ஒரு மரம் இருந்தால் நிற்பாட்டி சமைச்சு சாப்பிட்டு எடுத்துருப்போம். ரைட்டு, வாங்கிட்டு எடுத்துருப்போம். சரி, கிளம்பலாமா? கிளம்பலாம். ரோகளை இங்கே தான் சமைக்க போகிறோம். வண்டி நிறுத்தியாச்சு. அப்போ ரன்னிங்லேயே பூண்டை உளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்க அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டே போகலாம்.
தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணி ஓரளவுக்கு ஸ்மாலாக தான் இருக்குது. தண்ணி தொழணும், ஆனால் கிடைக்கல. அதனால வந்து பரவாயில்ல, குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இதில் சமைச்சு சாப்பிட போகிறோம். பா வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இது இடிக்கணுமா? சரி, இடிக்கிறத அடிச்சு தரேன். இஞ்சி எடுத்துறேன். கொத்தமல்லி கருவேப்பில்லையா? கொத்தமல்லி கருவேப்பில்லை, இஞ்சி. இஞ்சி வாங்கிட்டீங்களா? இஞ்சி வாங்கிட்டீங்க. இந்த இடி போதுமா வெங்காயம்? என்னங்கண்ணே வெங்காயம் இன்னும் கொஞ்சம் இடிக்கணும். என்னது நல்லா இது பண்ணணும். என்ன இடிட்டா? இன்னும் கொஞ்சம் இடிக்கணும். சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு போயிடலாம். குளிச்சிடலாம். போதும், அதை இடிச்சது போதுங்கண்ணே. இஞ்சி இடி, அதை அப்படியே அதில் போட்டு வெங்காயத்தை கொட்டிட்டு இஞ்சி இடி கமுத்து விடு. அப்படியே கத்தி இருக்கும்போது சொல்லி இஞ்சி அடிச்சாலும் சரி, பூண்டு அடிச்சாலும் சரி. பூண்டு அடிச்சு அதே மாதிரி நல்லா இடிச்சுட்டு அப்புறம் இஞ்சி அடி. அதே பெரிய லெவல் அடிச்சா சீக்கிரம் இடிப்படும். நல்லா இடிக்கணும், ஓரளவுக்கு நல்லா இடிக்கும். பெரிய லெவல் அடிச்சா கொஞ்சம் நல்லா இடிப்படும். அது அடிச்சு இல்லை, இன்னும் பெரிய சின்ன லெவல் இருக்குதுல்ல, அந்த லெவல் அடிச்சுன்னா கூட நல்லா இடிப்படும், சீக்கிரம் முடிப்படும். அதெல்லாம் லேட்டாகும். ரைட்டு, ஓகே, போதும். போதும். இதெல்லாம் ஜிபே போட்டுருக்கா? ஆமா, ஒரு கிலோ கறி இல்ல, அதனால அதெல்லாம் போட்டு அடிச்சாதான் 10 கரெக்டா இருக்கும். தெரிச்சிட்டு போகுது, கையை மூடி ஆச்சு. கட் பண்ணிருப்பா. வலிக்கிட்டு வருதா? சரி, எல்லாம் கட் பண்ணியாவது. வீட்டுல அம்மாலாம் ஆட்டுறாங்களா? எப்படி ஆட்டுவாங்க அவங்க இந்த மாதிரி கறி ஆட்டுறதுக்குள்ள? செக்குலயே மாவாட்டி தந்துருக்கேன். இல்ல, அதான் சொல்றேன், அம்மாலாம் கறி ஆட்டுனா அப்புறம் மாட்டுக்கெல்லாம் மாடு வச்சிருந்தோம். அப்பெல்லாம் வந்து புண்ணாக்கெல்லாம் ஆட்டணும்ல. போதும். அப்படியே இது பண்ணு. பிளேட்ல போட்டுட்டா? பிளேட்ல போடு. ஒரு பூண்டு மிஸ் ஆயிடுச்சுப்பா. சரி, போடு. அப்படியே கொட்டு கழுவி வச்சிருக்கோம். டேஸ்ட் பண்ணலாம். கழுவி அப்படியே கறி குழம்புலயும் ஊத்திடலாம். அதனால சதசதம் கிரேவி மாதிரியே வச்சுக்கலாம்.
நைட்டுக்கு தயிர் இது வாங்கி ரைட்டு. ஓகே சரி. உறவுகளே நீட்டாக இடித்து முடிச்சாச்சு. வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு அரிஞ்சு வச்சாச்சு. ஸோ அப்படியே வாங்க அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம். ஸ்டவ் மேலே வச்சாச்சு. கேஸ் கனெக்ட் பண்ணிட்டாரு. கறியில் அலசிட்டிங்களாப்பா? அலச ஊற வச்சிருக்கீங்களா? அரிசி ஊற வச்சிட்டோம். சரிப்பா. அடுப்பு பார்த்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? குக்கர்ல விசில் விட போறீங்களா? 5 விசில் விட்டுலாங்கிறீங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பாவும் இந்த கறி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறாரு. ஏப்பா ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறோம், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம். இது குறும்பாட்டு கறியாங்க. ஏப்பா குறும்பாட்டு கறி? நான் செம்பரியாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். குறும்பாட்டு கறியா? ஷார்ட்ஸ்ல கூட செம்பரியாடு இருந்தா போட்டிருந்தேன். குறும்பாட்டு கறிங்களாமா? அப்பா அதுக்கப்புறம் வரும்போது தான் சொன்னாரு இது குறும்பாட்டு கறி அப்படின்னாரு. யாருக்கெல்லாம் குறும்பாட்டு கறி பிடிக்குங்கிறது அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு சமைச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்களும் டேஸ்ட் பார்க்கணும். மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்களா? என்ன பத்துமாப்பா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்கிட்டீங்களா? சரி சரி. ஆமால நேற்று எல்லாமே வாங்கணும்ல, சங்ககிரியில வாங்கணும்ல. சீரகம் லைட்டா மனமா இருக்கும். கொட்டிட்டீங்களா? கறி ஊற வச்சாரு கொஞ்ச நேரம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ மறுபடியும் அலசுறாரு. ஒரு 3 டைம். ஏப்பா 3 டைம் அலசுறீங்களா? 2 டைம் அலசுனா போதுங்கிறீங்க. அலசிடுங்க. அலசி வைக்கிறது கொஞ்சம் நல்லது. இவ்வளோ அலசிட்டீங்க. கறி இப்போ குக்கரில் போட்டாரு. எப்பா குட்டி இளங்குட்டியாக இருந்துச்சு. விசிலுக்கு இது அதிகமாக விட்டு கறிக்கறி ரொம்ப இதாயிடுச்சுன்னா 3 விசில் மட்டும் விட்றீங்களா? அதுதான் சொல்கிறேன், இளங்குட்டியாக இருந்துச்சு. இல்லைப்பா பெல்ட் நீங்கள் நல்லா கரெக்டாக எடுத்து போடுங்க.
இருந்துச்சு. போமாப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் விசில் வரப்ப அந்த புல் வாசம் அடிச்சுது. பார்க்கலாம் இதுதான் எப்படி அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு தான் பார்த்தலாம். 5 விசில் விட்டாங்க. சமையல் ஸ்டார்டடா? ஃபர்ஸ்ட் எண்ணெயா? சூடு வச்சுக்கோங்க. கடுகு, மிளகாய், வெங்காயம், என்ன லைட்டா ஸ்லோ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. போட்டு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சுன்னா வதங்கி நல்லா வதங்கி கறி போட போறீங்களா? ஆனா 1 கிலோ கறி 1/2 கிலோ கறி மாதிரி இருக்கு. ஒருவேளை அது அப்ப அந்த கூட வெயிட்டுப்பா கூட வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் கூடைக்குதான் 100 கிராம் சேர்த்து போட்டானுங்க. அந்த கூட வெயிட்டு தான் 100 கிராம் சேர்த்து போட்டாங்களா? 100 கிராம் சேர்த்து போட்டாங்க.
அடி பிடிக்கிறது இது என்ன பொடிப்பா? மட்டன் பொடி. மட்டன் பொடி. அதுக்கும் ஒரு பொடி போடணும். அதுக்கப்புறம் சாப்பிட அதை மட்டும் போட்டு அதுக்கு காரம் எடுத்துக்கணும். கறி மசாலா. கறி மசாலா. மசாலா லைட்டா மல்லிப்பொடி. மல்லிப்பொடியா? மல்லிப்பொடி. குழம்பு வச்சு என்னப்பா மறுபடியும் இடிங்க? ரசமா வச்சிடலாங்கிறீங்களா? சரி சரி சரிப்பா. பச்சை மிளகா வெளியே போட்டு பச்சை மிளகா இதுலயே அடிச்சிட்டிங்களா? ரசத்துக்கு அப்பா அடிச்சிட்டாரு. பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்கிறாரு. சூப்பராக அடிச்சிருக்காருங்க. நான் அடிச்சதோட அவரு அடிச்சதாங்க செமையா இருக்கு. நல்லா இல்லையா? அதான் எப்படி இருக்கு? டேஸ்ட் ஓகேவா? ஓகே. எந்திரிச்சா? காரம் எல்லாம் போதும். காரம் எல்லாம் போதும். எந்திரிச்சுங்களா? ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துடலாம். எடுத்துடலாம். சரி. ரொம்ப கறி விளாட்டுக்கு தானே. சரி. இஞ்சி, கொத்தமல்லி, கறி ரெடி. அப்பா அடுத்து ரசம் வச்சு சாப்பாடு வச்சோம்னா சாப்பிடலாம். அந்த கரண்டி எடுத்து கறி உள்ளது இருக்கு. வரம்பா கீழே கூட்டிட்டு இருங்க. அப்படி இருங்க. பொறுமையாக போடுங்க. அவசரம் மட்டும் வேண்டாம். வெள்ளாட்டு கறி மாதிரி தான் மணக்குது. டேஸ்ட்டுமே வெள்ளாட்டு கறி மாதிரி தான் இருக்கு. என்ன நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுருக்கோம். விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பர். அடுத்து கறி குழம்பு ரெடி. சண்டே ஸ்பெஷல் மட்டன். அதே குக்கரையை கழுவிட்டு ரசம் வைப்போம். ரசம் வச்சுட்டு மறுபடியும் அதிலே சாப்பாடு வைப்போம். சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. குழம்பு ரெடி பண்ணிட்டு சாப்பாடு வச்சிட்டோம். இப்போ அடுத்து அப்பா ரசத்துக்கு கரைச்சிட்டு இருக்காரு. சாப்பாடு வந்ததுக்கப்புறம் ரசம் வைக்கும். 3 விசில் வந்துருச்சு. கஞ்சி வெளியே வருதுப்பா. அடுப்பு ஸ்லோ பண்ணுங்க. நம்மகிட்ட கேஸ் கம்மியாக தான் இருக்கு.
நம்ம இந்த மீன் மேக்கர் போட்ட வீடியோலேயே அப்போ எப்படி ரசம் வைப்பார் அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். அதே மாதிரி மெத்தடில் தான் இப்போ புளிஞ்சிருக்காரு. எல்லாத்தையும் போட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிடுவார். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு தாளித்து எடுத்துடுறது. கடுகு நார்மலாக ஃபிஷ்ஷில் எல்லோரும் வீட்டில் சமைக்கிற மாதிரி தான். கறிவேப்பில். இந்த டைம் எண்ணெய் தெரிச்சது, கால் கீழே பாதத்திலே தெரிச்சிச்சு. அந்த இடித்தது சீரகம், மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு இடிச்சிருக்காரு. பூண்டு இதெல்லாமே போட்டு இடிச்சிட்டாரு. அதுலேயே இது இடிச்சாதாங்க அந்த மனமே வருது, இந்த ரசத்தோட மனம். எப்பா இரும்புல் வரதா செய்யுது. பட் ருசியாக, வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா, அதாவது பனைமரம் ஏறாமல் நொங்கு திங்க முடியாதுங்கிறது தான். உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிங்களாப்பா? ரசத்தை கொதிய விடக்கூடாதுப்பா. நீங்க போன டைம் பண்ண தப்பே அதான். பெருங்காயத்தை மறந்துட்டாருங்க, கடைசியா கொட்டிட்டாரு. டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, அழகா இருக்கு. ரசம் அப்படியே மறுத்தோம்னே இறக்கி போன டைம் மாதிரிலாம் கொதி விடும். அது கொதி விட்டு தான் போன டைம் டேஸ்ட் இல்லாத போயிடுச்சு ரசம். ரசம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். எப்ப இந்த நுர தருமனது போதுமா இல்லை இன்னும் நல்லா நுர தம்பா அதுக்குள்ளேயே எடுத்தோம்னா பச்சனா ரசம் அப்படிதான்பா இது பண்ணுவாங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் நுர மேல வரணும், கொஞ்ச நேரம் மேல வரணும். நுரெல்லாம் கட்டிச்சு போதும், போதும் நினைக்கிறேன். ரசம் இது போதும், ஆயிரும். கொதிவே விடக்கூடாது, ரொம்பவும் நுர தள்ளக்கூடாது. ரசம் ரெடி உறவுகளே. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து நாங்கள் சாப்பிட போகிறதான். வாங்க அதையும் காட்டுறேன். எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்கப்பா, அதுலேயே வலிஞ்சிருமா? கரெக்டாக போயிடுச்சு, லெவல் கரெக்டாக ஆயிடுச்சு. ரெடி, அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்பா சாப்பிட போகிறாரு. சாப்பாடு ரெடி. சாப்பாடு வந்து ஒரு விசிலோட நிறுத்திருக்கணும். 2 விசிலோட நிறுத்திருக்கணும். ஏன்னா நல்லா ஊறும் போது இந்த அரிசி நேற்று தான் வாங்கணும், எப்படின்னு தெரியல, அதனால 3 விசில் விட்டோம். குழைஞ்சாலும் ரொம்ப குழையில, ஓகேவா தான் இருக்கு, சாப்பிட்ற அளவுக்கு நீட்டா இருக்கு. இதுல உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும். கறி, மட்டன், குரம்பாட்டு கறி. சின்ன வயசுல ராஜகிரண் படத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், குரம்பாட்டு கறி சாப்பிடுமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கவுண்ட் பண்ணிக்க அப்படி ஒன்று இருக்குமா? என்னதுப்பா? கரகாட்டக்காரங்க சொல்லுவோம். உங்க ஊர்ல குரம்பாட்டு கறி நல்லா இருந்துச்சு அப்படின்னா? குரம்பாட்டு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அப்படிமா.
இந்த ஃபேனை சரி பண்ணி வர நம்மளால பண்ண முடியும். சரி பண்ணி ஓட முடியும். எலக்ட்ரிஷனாக போக முடியும். உண்மையை மட்டும் சொல்லுங்க. உறவுகளே வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு. குறும்பாட்டு கறி இங்கே நான் என்ன சாப்பிட்டதில்ல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். சமைச்சு சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. என்னோட இதுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. அடுத்து மற்றது உறவினர்களுக்கு எப்படின்னு தெரியல. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குதுப்பா. சரி வர சரி, பொறுமையாக சொல்லுங்க. பொறுமையாக சொல்லுங்க. காரம், உப்பு, மிளகுத்தூள் எல்லா வகையுமே நல்லா டேஸ்டா இருக்குது. நீங்களும் சமைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சமைச்ச பார்த்து நீங்க சொல்லுங்க. என்னுடைய டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. நீங்களும் சமைச்ச பார்த்து அதுக்கு என்னன்னு நீங்களும் சொல்லுங்க. நான் வெள்ளரி கட் பண்ணிட்டியா? கட் பண்றேன். வெயிலுக்கு வெள்ளரிக்காய், தர்பூசணி இதெல்லாம் இல்லைன்னா வச்சுங்க, உடம்புக்கு கரெக்டான நீர் சத்து வெறும் தண்ணியால மட்டுமே நம்ம சேர்க்க முடியாது. அப்படியே நீங்களும் இதை எடுத்துங்க. நானும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா? எனக்கு பச்சை மிளகா வேணாம்பா. நான் பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். சரிப்பா, நானும் அப்படியே டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உறவுகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருப்பா. ரொம்ப சூப்பர். ஒரு பீஸ் நல்லா இதாக இருக்கு. இந்த பீஸு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு. டேஸ்ட் வந்துருச்சுப்பா. நல்லா தான் இருக்கு. நானும் சாப்பிட்டோம்ல, நல்லா தான் இருக்கு. அது நம்ம வெள்ளாட்டு கறி மாதிரியே நல்லா டேஸ்டாவும் இருக்கு. அதான் கறி 2-3 நாள் அலசிட்டோம்ல, அதனால கொஞ்சம் நல்லாவே அந்த இது தெரியல, எஃபெக்ட் தெரியல. அந்த புல் வாடெல்லாம் வரும் மாதிரியா நல்லா சொல்றாங்க. நாமளும் வந்து அந்த மாதிரி இது பண்ணல. ஸ்டார்டிங் வந்து எல்லா டிகிரிலையுமே வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த வாசம் வரதான். நல்லா இருக்குப்பா, செமையா இருக்கு. ஒருவரை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம அப்பா எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. வீடியோ கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.